குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுத்து சமுதாயத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது பெண்களாகிய நம் அனைவரது கடமை. நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா சர்வதேச மகளிர் தினத்தில் பெண்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்ட அரங்கில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா தலைமையில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் அனைத்து துறை பெண் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் கேக் வெட்டி அனைத்து மக்களும் கொண்டாடினர். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா பேசும்பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிராகிய நாம் அனைவரும் பல்வேறு துறையில் பல்வேறு பதவிகளில் சிறப்பாக பணியாற்றி வருகிறோம். பெண்களாகிய நாம் தாயாக, சகோதரியாக நம் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண்களாகிய நமக்கு அலுவலகத்தையும் வீட்டையும் சரியாக வழிநடத்தி செல்லும் திறமை உள்ளது. பெண் குழந்தைகளுக்கு ஆண்கள்தான் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெற்று வருவது வருத்தத்திற்கு உரிய ஒன்றாகும். பெண்கள் மன தைரியத்துடன் இருக்க வேண்டும். ஆண் பெண் குழந்தைகளின் பாலின சமத்துவத்தை நாம் உருவாக்கிட வேண்டும். ஆண் குழந்தைகளை நல்ல வழியில் சரியாக வளர்க்க வேண்டியது தாயாகிய நம் அனைவரது கடமை. ஆண் பெண் அனைவரும் சமம்தான். இன்று நாம் எத்தகைய உயர் பதவியில் இருப்பினும் நம் குழந்தைகள் எந்த உயரத்திற்கு செல்கிறார்கள் என்பதுதான் நம் வெற்றி என்றும், வேலையை நாம் ரசித்து செய்திட வேண்டும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவை உட்கொள்ள வேண்டும். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் கட்டாயம் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்திட வேண்டும் என்றார். செலுத்தி அதை வளர்த்து அதுக்கு இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி வளர்த்தா எப்படி நம்ம இவ்வளவு சீர்கேடுகளை பார்க்கிறோம்? எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் வீட்டுல எதுவும் இல்லை, எனக்கு இது நடக்கலன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரு போலீஸ் போட்டு ஒவ்வொரு குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? இன்னைக்கு உண்மையிலேயே நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு பாதுகாப்பா பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் அதனுடைய வேல்யூஸ், மாரல் வேல்யூஸை சொல்லி வளர்க்கணும். அந்த அளவுக்கு பொறுமை கண்டிப்பா ஆண்களுக்கு கிடையாது. ஸோ அதை நம்ம அடிப்படையில சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளை சரியான மாரல் வேல்யூஸை சொல்லி எப்படி ஒரு உணர்வு பூர்வமா அந்த பந்தத்தை இப்ப கம்ப்ளீட்டா சிதிலமாயிட்டே போகும். நிச்சயமா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஹாஃபர்லி, குவார்டர்லி லீவ்ல எல்லாம் பெரியமா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடணும். ஆனா அதே மாதிரி சூழ்நிலை ரெண்டாவது இன்னைக்கு மீடியா ரொம்ப அலர்ட்டா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வெளிப்படையா வருது. அந்த விஷயத்துல பெண்களே வாலண்டியர் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கும் இந்த எஜுகேஷன், சோசியல் ஸ்டேட்டஸ், ஸ்டிக்மா இல்லாம இருக்கிறது இதெல்லாம் ஒரு காசு. ஆக ஆணோ பெண்ணோ எல்லாரும் சமம் தான். எதுவா இருந்தாலும் ஃபல்கரம் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த அச்சாணி நம்ம தான். நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் உங்க குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு உயர போறாங்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுடைய மன நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் கூட சொல்லுவேன், சூப்பரா வேலை செய்யணுமா டக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு தான் உண்டு. அது எதுவும் நிரந்தரம் கிடையாது. உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்க கூட காலம் முழுக்க வரப்போகும். அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் உங்க வேலையை சந்தோஷமா, மேடம் சொன்னாங்க ஜிஎம்டிக்கு, ரசிச்சு செய்யுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சலிப்பு தன்மையே இல்லாம ரசிச்சு செய்யுங்க உங்க குடும்பத்துக்கு. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர்கள் திருமதி வே. சாந்தி, திருமதி சே. சுகந்தி, மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி தி. காயத்ரி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமதி வா. சந்தியா, வேளாண்மை இணை இயக்குநர் திருமதி பே. கலைச்செல்வி, தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் திருமதி மா. புவனேஸ்வரி, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திருமதி மு. கிருஷ்ணவேணி, பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் திருமதி வி. சகுந்தலா உட்பட அனைத்து துறை பெண் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.